வாங்க நம்ம புதினா புலாவ் செய்வது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க புதினா புலாவ் செய்யறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா பச்சை மிளகா, புதினா, இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன், மீன் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பக்கத்தில் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பிரியாணி பேக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்வதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா குக்கர் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பிரியாணி பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க வதங்கிக்கினே இருக்குது. நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மூக்கல்லே போட்டுக்கலாம். காரத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க, காரமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சமாக போடுறோன்னா அது வந்து எங்கள் வீட்டில் பாப்பா தம்பி இருக்கான், அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சமாக போடுறோம். நீங்கள் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் காரம் போட்டுங்க. இல்லை காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்களும் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. வந்து மீன் மேக்கரை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடிக்கலாம். இப்போ 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆகட்டும். இப்போ நான் கேஸ் கட்டு இறங்கி பார்த்துக்கலாம். நல்லா இப்போ கேஸ் போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, சூப்பராக இருக்குது. வாங்க அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். இது பாருங்க, நான் தயிர் பச்சடி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதை கொஞ்சம் அம்மாவுக்கு வச்சுக்கலாம். அம்மா தயிர் பச்சடி விரும்ப மாட்டாங்க, அதை கொஞ்சம் வச்சுக்கலாம். வாங்க இப்போ போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். அம்மா இப்போ சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.